கூட்டணின்னு வச்சுக்கோங்களேன், இல்லை ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன், 4 பேர் போகணும் வரணும் பேசணும். இவருக்கு தன்னோட சொந்த கட்சிக்காரர்களே எப்படி நடத்துறாருன்னு மற்றவங்களுக்குலாம் லைட்டாக இருக்கும். வீட்டுக்கு போய் உட்காந்தோடனே ஆல்ரெடி இது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் என்கிட்ட சொல்லியிருந்தார். போய் உட்காந்து பேசும்போது நாங்களே 105 சீட்டு தனியாக வந்துருவோன்ற மாதிரி சொல்லியிருக்கிறார். கையெடுத்து கும்பிட்டுட்டு ரொம்ப சூப்பர், எனக்கு பீகாரில் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். இப்போ எதுக்கு நான் இந்த நேரத்தில் இது கோடிட்டுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, அவரோட மனநிலை என்ன? ஒரு 100 சீட்டு ஜெயிக்கணும்னா எத்தனை மாவட்டத்தில் நம்ம செல்வாக்காக இருக்கணும், எத்தனை மாவட்ட செயலாளர் இருக்கணும், வேட்பாளர் நெருப்பு மாதிரி இருக்கணும், எதிர்த்து நிற்கிற தொகுதி எது, எவ்வளோ செலவு பண்ணோம், எவ்வளோ பிரச்சாரம் பண்ணோம், எவ்வளோ மக்களை போய் சந்திக்கணும், பூத்து வேலை பார்க்கணும், இவ்வளோ இருக்குது. இது எதுவுமே இல்லாமல் இந்த கூட்டத்தை உண்டி பார்த்துட்டு நான் இவ்வளோ சீட்டு ஜெயிச்சிரோன்னு ஒரு தலைவர் நினைக்கிறாரு அப்படின்னா அது எந்த அளவுக்கு அறியாமை அவர் வந்து சூழ்ந்துருக்கு. அறியாமையா இல்லை ஓவர் கான்ஃபிடென்ஸா சார்? ஓவர் கான்ஃபிடென்ஸ்னா கொஞ்சம் அரகண்டாக இருக்கும். அதனால தமிழில் வந்து கொஞ்சம் தாய் தமிழில் கொஞ்சம் அறியாமை, நான் தெரியல அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். நீங்கள் சொல்கிறது வந்து அது வந்து மனசில் ஓவர் கான்ஃபிடென்ஸ் உட்காந்துச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதாவதுங்க, டேலண்ட் இருக்கும், ஹார்ட் ஒர்க் இருக்கும். டேலண்ட் இருந்தாலும் ஹார்ட் ஒர்க் பண்ணாதான் அது ஜெயிக்கும். இல்லைன்னா டேலண்ட் தோற்று போவோம் ஹார்ட் ஒர்க் கிட்ட. இவர் எந்த விதமான ஹார்ட் ஒர்க்கும் அரசியலில் இப்போ எனக்கு பண்ண மாதிரியே தெரியலங்க.